ஹாய் மக்களே, வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு, ஒரு சவுத் ஃபேசிங்கில் உங்களுக்கு ஒரு 30 ஃபீட் ரோடில், மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸு மாங்காடு சிக்கராயபுரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாக இருக்குது. ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்கோங்க. இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் செட்டப்புக்கு நல்லா அழகாகவே வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் ரோடில் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க. வாங்க உள்ளே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பண்ணுறது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. ₹1 கூட புரோக்கரேஜ் தேவையில்லைங்க. பாருங்கள் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கார் விடலாம். அந்தளவுக்கு கார் பார்க்கிங் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு எல்லா செட்டப்பும் இங்கே கொடுத்துருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு 3D டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்குங்க. இந்த சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்டகாசமாக இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் எம்எஸ்ல உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்லா அழகான ஒரு மெயின் டோர் தாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11.5க்கு ஒரு 18 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 100 இன்ச்சு டிவி வைக்கலாம். அந்தளவுக்கு டிவி யூனிட்டும் சூப்பராகவே இருக்குங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். ஹால்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பூஜை ரூம் வந்துருங்க. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் செட்டப்பும் வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ டோர் அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. ஒரு 9.5க்கு ஒரு 13ன்ற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. 5க்கு 7 சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ரெஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. மறுபடியும் இதுவும் வந்து டபுள் காட் 2 போடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. ஒரு பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ணணும் தேவையில்லை. எல்லாமே போட்டு அழகாக இருக்குங்க. இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 7 சைஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க. வாயு மூலையில் கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு ஒரு 16 சைஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்பைஸ் ரேக்கு, லாஃப்ட்டு, ஷெல்ஃபு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு பெரிய செட்பேக் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செட்பேக் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு 5க்கு ஒரு 9 சைஸில் செட்பேக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும்